அஸ்ஸலாமு அலைக்கும். அல்-ஃபாத்திஹாவினுடைய இரண்டாவது ஆயத். அர்-ரஹ்மானுர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். இந்த இரண்டு சொற்களுமே மிகவும் இரக்கம் கொண்டவன் என்னும் பொருளை தான் தருகின்றன. ஆனாலும் அரபு மொழியில் ஒரு சட்டம் உண்டு. ஒரு வார்த்தையில் எழுத்துக்கள் அதிகமானால் பொருளிலும் அது பிரதிபலிக்கும். இந்த விதிக்கு ஏற்ப ரஹீம் என்ற சொல்லை விட ரஹ்மான் என்னும் சொல்லில் எழுத்துக்கள் அதிகம் இருப்பதால் தான் அதனுடைய பொருளிலும் வேறுபாடு இருக்கின்றது. அர் ரஹ்மான் என்பதற்கு இந்த உலகத்துல நல்லவர்களுக்கும் தீயவர்கள் இவர்கள் அனைவருக்குமே அருளை கொடுப்பவன் என்றும், அர் ரஹீம் என்பதற்கு மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் மிகுந்த அருளை பொழிவான் என்று பொருள் என நபி தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் சில இமாம்கள் ரஹ்மான் என்பது அதிகம் அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளையும், ரஹீம் என்பது ஒன்றுக்கு பல முறை அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளையும் குறிப்பதாக சொல்கின்றார்கள். இப்னு கையிம் அல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரஹ்மான் என்னும் சொல் அல்லாஹ்விற்குள்ள கருணை பண்பையும், ரஹீம் என்ற சொல் அதனுடைய செயல்பாட்டையும் குறிக்கும் என சொல்கின்றார்கள். இவ்வாறு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கும் இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் ரப்பில் ஆலமீன் ஈருலக இரட்சகன் என்ற பண்பினை அடுத்து இந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த உலகத்தை படைத்து ரட்சிக்கும் அல்லாஹ்விற்கு அகிலத்தார் மீது அருள்மழை பொழிந்து அவர்களை பராமரித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஆனால் தன் கருணையினுடைய பொருட்டாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயலை செய்கின்றான். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்து இறைவன் இதனை செய்யவில்லை என்பதே இந்த ஆயத் சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற கஷ்டங்கள், குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக இறைவன் பிறப்பித்துள்ள சட்டங்கள் ஆகிய இவை எல்லாம் இறைவனுடைய இரக்க இயல்புக்கு முரண்பாடானவை என மனிதன் எண்ணிவிடக்கூடாது. இவற்றின் மூலமாக மனிதனை திருத்தி நல்லவனாக மாற்றுவதே இறைவனுடைய நோக்கம் என்பதை மனிதன் புரிய வேண்டும். தீயவர்களுக்கு இரக்கப்பட்டு கருணை காட்டுவது என்பது நல்லவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். இதனால் தான் நல்லவர்கள் மீது கொண்டுள்ள இறைவனுடைய அதிக அன்பின் காரணத்தினால்தான் தீயோர் சிலரை தண்டிக்கும்படி இறைவன் கட்டளையிட்டுள்ளான். இது மட்டுமல்லாமல் தீயோர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் கூட தீயவருக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் திருந்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அர் ரஹ்மான் அருள் மிக்கவன், அர் ரஹீம் அன்பு மிக்கவன் என்பது இறைவனுடைய பண்பாகவே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.